இங்க கைஸ் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கைஸ் இன்னைக்கு பார்க்க போற இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ்? எப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டெவ் டூல்ஸ் டிபெண்டன்சி உங்களோட பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல ஆட் பண்ணுறீங்களோ, ஸோ பை டிஃபால்ட் வந்து உங்களால் வந்து நீங்கள் இப்போ ஒரு கோடில் ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ்க்கு வந்து எவ்ரி டைம் மேனுவலாக க்ளீன் கம்பைல் பண்ணணும். இன்ஸ்டென்ட் ஆஃப் மேனுவலாக நீங்கள் க்ளீன் கம்பைல் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த டெவ் டூல் டிபெண்டன்சி நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களோட கோடை வந்து ரீலோட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் லைவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கோடை ரீலோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இதனால் உங்களோட டெவலப்மெண்ட் பர்பஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனில் வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ காஸ் பண்ணும். நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணால் ஸோ உங்களோட ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் யூசர்ஸ்க்கு நிறைய இம்பேக்ட் ஆகும். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரொடக்ஷனில். பட் உங்களோட லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் க்ளீன் கம்பைல் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டெவ் டூல்ஸே ஆட்டோமேட்டிக்கலாக க்ளீன் கம்பைல் பண்ணி நமக்கு ரீஸ்டார்ட் பண்ணோம். லைவ்லேயே இது வந்து அப்ளிகேஷன் ரீலோட் பண்ணி நமக்கு தந்துடும். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.